ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏர்போர்ட் துறை இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கு பாருங்க, அங்கிருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் மற்றும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான பதவியில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேனேஜருக்கான பதவி. ஸோ சிவில் கேட்டிருக்காங்க 145 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க 16, ஃபைனான்ஸில் ஒரு 34, ஐடியில் 5 வேக்கன்சி, ஆர்கிடெக்சரில் 4, லாவில் 2, ஃபயர் சர்வீஸில் 14, ஆப்ரேஷனில் 28, கமர்ஷியலில் 9, கார்பரேட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சி. ஸோ அதுக்கப்புறம் கார்பரேட் கம்யூனிஸ்டில் ஒரு 2 கம்யூனிகேஷன் 2 வேக்கன்சி. அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸில் 36, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லாவில் 6 வேக்கன்சி, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷனில் 79 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சர்வே அண்டு கேட்டகரி ஆஃப் இருக்க பாருங்கள், அதில் 8 வேக்கன்சி இந்த மாதிரி. ஸோ நிறையா வேக்கன்சி உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுக்க உங்களுக்கு வேலையை இருக்குதுங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. மொத்தமாக 389 வேக்கன்சி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி, ஒவ்வொரு பதவிக்கும் கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. மேனேஜர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேனேஜருக்கு எலக்ட்ரிக்கலில் டிகிரியில் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனான்ஸுக்கு மாஸ்டர் டிகிரி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வித்து அதில் ஃபினான்ஸ் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஐடி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பாருங்கள், பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி, எலக்ட்ரானிக் முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. அல்லது எம்சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேனேஜர் ஆர்கிடெக்சர் கேட்டிருக்காங்க. ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி ஆர்கிடெக்சர் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லா கேட்டிருக்காங்க. டிகிரி இன் லா முடித்தவங்க 3 இயருக்கான டிகிரி அல்லது இன்டகிரேஷன் 5 இயருக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஃபயர் சர்வீஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஃபயர் இன்ஜினியரிங் முடித்தவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஆப்ரேஷன் கேட்டிருக்காங்க. கிராஜுவேட் இன் சயின்ஸ் முடிச்சுட்டு 2 இயருக்கான எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அல்லது ஃபுல் டைமாக பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜர் கமர்ஷியல் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு கூடவே எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அல்லது ஃபுல் டைம் இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கார்பரேட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கேட்டிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்டில் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்க, ஆப்ரேஷன் ரிசர்ச் முடித்தவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்க, அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமி வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கார்பரேட் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், லிட்ரேச்சர் முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லா கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி இன் லா முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, மேனேஜர் பதவிக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் கேட்டிருக்காங்க. கிராஜுவேட் சயின்ஸ் முடிச்சுட்டு எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சர்வே அண்டு கேட்டோகிராஃபி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் முடித்தவங்க, டெக்னாலஜி முடித்தவங்க எதில் அப்படின்னா சிவில் அல்லது மாஸ்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான கல்வி தகுதி. ஸோ பிஇ பிடெக் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜருக்கு அதிகபட்சம் 32 கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 27 வயசு கேட்டிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC ST 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். OBC 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 8/8/2026
கடைசி தேதி 7/9/2026க்குள்ளே இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் மேனேஜருக்கு 60,000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 40,000 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாங்க. 8வது மாதம் இது அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஷுட் கேர்ஃபுல்லி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆப்ஜெக்டிவ் டைப்பில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இதில் நெகட்டிவ் தேர் வில் பி நாட் பி எனி நெகட்டிவ் மதிப்பெண்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. கூடவே வந்து பார்த்தா சப்ஸ்கியூண்டன்ட் டெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபயர் சர்வீஸ் போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பார்த்துட்டு சிங்கிள் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, அப்ளை வந்து பண்ண பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். 8/8/2026 முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.